கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எழுதுகிறார். ஆனால் நிறைய நேரத்தில் இயேசுவை நாம் கவனிக்க தவறுகிறதுனாலே, கவனிக்க வேண்டியதை கவனிக்காமல் விட்டு விடுகிறோம், கவனிக்கக்கூடாதை கவனித்து விடுகிறோம். இன்றைக்கு உலகத்தை பாருங்கள், சினிமா நட்சத்திரங்களை கவனிக்கிறார்கள், பிரபலமான நபர்களை கவனிக்கிற எல்லாரையும் கவனிக்கிறார்கள். ஆனால் ஒரு தெய்வத்தை கவனித்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு அநேக நேரத்தில் நமக்கு விருப்பம் இல்லை. இந்த வேதத்தில் சில காரியங்களை வாசித்து பார்க்கும்போது நம்முடைய பார்த்து கற்றுக்கொண்டு நடக்க வேண்டிய காரியங்களை வேதத்தில் சில இடத்துல வாசித்தேன். அது எனக்கு பிரயோஜனமாக இருந்தபடினாலே அதை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். இதில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல தூக்கி வை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வழக்கம் போலவே முறுமுறுத்துட்டாங்க, அவங்க நடந்துட்டாங்களே. கீழே உள்ள முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்க்கும்போது மனமடி வானார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. நடக்கிறாங்க, வனாந்திரத்தை பார்க்குறாங்க, தண்ணி இல்லை, அவங்களும் பல இக்கட்டான சூழ்நிலை வழியாக கடந்து போறாங்க. 40 நாள்ல போக வேண்டிய கானான 40 வருஷமா சுற்றி 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 இந்த வனாந்திர பயணம் அவங்களுக்கு பெரிய சலிப்பை உண்டாக்கிச்சு. நம்ம கூட வாழ்க்கையில சிலரை சலிச்சுக்கிறோம், பொறுக்க முடியாம சிலரை எரிச்சல் படுறோம், ஐயோ என்னைக்கும் இந்த பாடுதான். அதை மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் சலிச்சே போயிட்டாங்க, மனமடிவாயிட்டாங்க. இப்போ சொல்றாங்க, எங்களுக்கு மண்ணாதானா, வேற சாப்பாடே இல்லையா, நாங்க எகிப்திலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப முறுமுறுத்ததுனால ஆண்டவர் எப்போதும் போல இவங்களை தண்டிக்காம ஒரு வித்தியாசமான தண்டனையை இவங்களுக்குள்ள அனுப்புறாரு. கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். பொதுவாக இதை பற்றி சொல்றாங்க, இந்த சர்ப்பம் கடிக்கும் போது நெருப்பு பட்ட மாதிரி இருக்குமா, அதனால தான் கொள்ளிவாய் சர்ப்பம். நெருப்பு பட்டா எப்படி இருக்கும், தீப்பட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குமா, தீப்பட்ட புண் போல கடிக்கிற இடத்துலலாம் உண்டாகுமா. புண்ணு உண்டாட்டினாலும் பரவாயில்லையே, அப்படியே செத்து போயிடுவாங்க. அப்போ எவ்வளோ விஷமுள்ள சர்ப்பங்கள் பாருங்க. ஒரு சர்ப்பத்தை பார்த்தாலே பயந்து நடுங்குவோம். பல கூட்டமான சர்ப்பங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கடிச்சு கடிச்சு ஜனங்கள் செத்து 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 விழுந்துட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஓடுறாங்க, மோசைட்ட ஓடுறாங்க. அவங்க எது நடந்தாலும் ஊழியக்காரனாகி மோசையை தான் பிடிச்சிக்கிடுவாங்க. ஆகவே மோசைட்ட ஓடி சொல்றாங்க, ஐயா நாங்கள்லாம் செத்து போறோமே, எங்களுக்காக வேண்டி கொள்ளும் அப்படின்னு சொன்ன போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறார் ஆண்டவற்றை. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் ஒரு சொல்யூஷனை சொல்லுவேன், நீ அதை செஞ்சனா ஒரு விடுதலை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு சர்ப்பத்தை நீ செஞ்சு ஒரு கம்பத்தின் மேல தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ, நல்லா அதை வாசிக்கலாம், கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது விடுதலை உண்டாகும். நீங்க நினைக்கலாம் இது ஒரு விக்கிரக ஆராதனை மாதிரி இருக்குதே, அது என்ன சர்ப்பத்தை நோக்கி பார்க்கணும் நீங்க நினைக்கலாம். இதுல இருந்து கர்த்தர் ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறார். ஏன் அப்படி செய்ய சொன்னார்னா, பார்வோனுடைய கிரீடத்துல சர்ப்பம் இருக்கும். நீங்க எல்லாம் அந்த 10 கட்டளைகள் இந்த படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது நீங்களே பார்த்திருக்கலாம். பார்வோனுடைய கிரீடத்திலேயே சர்ப்பம் இருக்கும், அது அவங்களுக்கு அதிகாரத்தை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சர்ப்பம் என்றால் அருவருப்பு, ஏனென்றால் அது ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது. அதனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது அருவருப்பு. ஆனால் எகிப்து ஜனங்களுக்கு அது அதிகாரத்தை குறிக்கிறதா இருந்தபடினாலே அவர்கள் அதை தெய்வமாக கூட வணங்கி இருக்கிறார்கள். அதனால தானே இந்த ஜனங்கள் எகிப்துக்கு போனோம் நீங்கள் சொல்கிறீங்களே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாங்களோ வீட்டுனே, அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டு மறுபடியும் நீங்கள் எகிப்துக்கு போகணும்னு சொல்கிறீங்களே, அதனால இந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்து நீங்கள் பிழைச்சிக்கோங்கன்னு சொல்கிறாரு. இதிலிருந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. நானும் இனி வருகிற நாட்களிலே விழுந்து போன மனுக்குலத்திற்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமாக நானும் வெளிப்படுவேன் என்பதற்கு அடையாளம் ஆண்டவர் இந்த காரியத்தை மோசேட்ட செய்ய சொல்றார். இப்போ யாருக்கு சர்ப்பம் கடிச்சாலும் பயமே இல்லை, தன்னை போல வர்றாங்க, சர்ப்பத்தை நோக்கி பார்க்க ஆட்டோமேட்டிக்கா ரிலீஃப் ஆகுது, போறாங்க. அதனால இப்போ யாருக்குமே பயம் இல்லாம போயிடுச்சு. கடிக்கப்பட்டவன் எல்லாரும் வெண்கல சர்ப்பத்தண்ட ஓடி வர்றாங்க, பிழைக்கிறாங்க, போறாங்க. சரி, இங்க எகிப்துல இருந்து தான் இப்படி போறாங்கன்னு பார்த்தா, எகிப்தை விட்டு புறப்படும் போதும் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான்.
அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். இதுல வாசிக்கிறோம், இந்த பொல்லாத ஜனங்களா இருந்தனால இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, எகிப்திலிருந்து அவ்வளோ சீக்கிரமா அணியணியாய் புறப்படும் போது இந்த வெண்கல சர்ப்பத்தையும் கூட எடுத்துக்கிட்டாங்க. விக்கிரங்களை ஆராதிச்சு ஆராதிச்சு அதிலே பழக்கப்பட்ட ஜனங்களா இருந்தனால எவ்வளவுதான் தீவிரமா எகிப்தை விட்டு புறப்பட்டாலும், இது யாத்ராமத்திலேயோ எங்கேயோ பதிவு பண்ணப்படவில்லை, இது ராஜாக்கள் புஸ்தகத்தில் 700 வருஷம் கழித்து நடந்த ஒரு சம்பவத்தை எசேக்கியா ராஜாவின் நாட்களில் நம்ம வாசிக்க முடிகிறது. இவங்க அந்த சர்ப்பத்தை என்ன செஞ்சுட்டாங்க, கூட கொண்டு போனது மட்டும் இல்ல, அங்க போய் இப்போ தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறான். அங்கேயாவது நோக்கி தான் பார்த்தாங்க எண்ணாகமத்தில், இப்போ இங்க தூபம் காட்டி இது ஒரு தெய்வம்னு சொல்லி சர்ப்பத்தை போய் மதீனமா வணங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த எசேக்கியா ராஜா அதை பிடுங்கி அவ என்ன செஞ்சா, எரித்து போட்டான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஏன் இங்கு வெண்கல சர்ப்பமாய் வெளிப்பட்டார்? ஆனால் என்னை நோக்கி பார்த்தால் உனக்கு பிழைப்பு உண்டு, என்னை நோக்கி பார்த்தால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, என்னை நோக்கி பார்த்தால் உனக்கு விடுதலை உண்டு என்பதற்காக வெண்கல சர்ப்பமாகிய, உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமாகிய என்ன நோக்கி பாரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம பார்க்க வேண்டிய தெய்வத்தை நிறைய நேரத்தில் பார்க்காம போயிட்டோமே. நம்முடைய வாழ்க்கையில் வந்த இக்கட்டுகள், நம்முடைய வாழ்க்கையில் வந்த வேதனைகள், மன குமுறல்கள் எல்லாவற்றிலும் சில நேரத்தில் ஊழியக்காரங்களை கூட பார்க்க நம்ம நினைச்சிருப்போம். ஆனால் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறதற்கு அநேக நேரத்தில் நீங்களும் நானும் தவறின் நேரங்கள் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமாக சிலுவையில் நமக்காக வெளிப்பட்ட அந்த தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா வனாந்திர அனுபவத்திலும், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பள்ளத்தாக்கின் அனுபவத்திலும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஏன் இங்க வெண்கல சர்ப்பமா இங்க உயர்த்தி காட்டப்பட்டாரானால், சிலுவை மரத்தில் அவர் ஏற்றப்படுவதற்கு ஒரு அடையாளமாக தான் இதை செய்ய சொல்றார். அதனால தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நிக்கோதேமு என்கிற ஒரு பரிசேயன் வர்றான். அவர் ரொம்ப நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன். அவனை ஈஸியா அப்படியெல்லாம் வசனத்தை சொல்லி மடக்க முடியாது. அந்த பரிசேயன் வந்து ஆண்டவற்றை பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார் நிக்கோதேமிட்ட, ஒருவன் மறுபடியும் பிறந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லுகிறான். அப்போ அவன் கேட்கிறான், ஐயா நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும், நான் எப்படி என் தாயின் வயிற்றுக்குள்ள மறுபடியும் போக முடியும் என்று கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 3:14-15 வாசிமா. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இதுல வாசிக்கிற ஆண்டு அழகா சொல்றாரு, சர்ப்பமானது மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்பது என்று சொல்லி நான் சொன்னது போல சிலுவை மரணத்தை அடையாளமா சொல்லுகிறார். எப்படி சர்ப்பமானது வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த போது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் சர்ப்பம் கடிக்கப்பட்டவனு பிழைத்தார்களோ, அதை போல நானும் சிலுவை மரத்தில் உயர்த்தப்பட வேண்டிய நாள் வரும், என்னை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு மீட்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் நிக்கோதேமுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏன் சர்ப்பம் சில வெண்கல சர்ப்பம் உயர்த்தி காட்டப்பட்டது? அது சாபத்தின் அடையாளம். அதே போல மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமானார், அவர் சாபமானார், நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை வாழ வைப்பதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக. இதை சொல்லிட்டு தான் ஒன்று சொல்லித்தாரு, யாரெல்லாம் இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிழைப்பாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா அவங்களுக்கு மீட்பு உண்டாகும், பாவத்திலிருந்து மீட்பு உண்டாகும். நாங்கள் கூட சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் உங்களுக்கு பிரசங்கிட்டு இருக்கிறோம், எங்களை குறித்து பிரசங்கிக்கல. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் உங்களுக்கு உயர்த்தி காட்டி கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயர்த்தி காட்டுகிறோம்? அவரிடத்தில் வந்தால் மாத்திரமே மீட்பு உண்டு. அவர் ஒருவரே நம்மை விடுவிக்கிறவர், அவர் ஒருவரே நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்கிறவர் என்று சொல்லி உங்களுக்கு இயேசுவாகிய வழியை கற்றுத்தந்து அந்த வழியிலே நடவுங்கள் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா இக்கட்டிலையும் மாத்திரம் அவரை நோக்கி பார்த்து பழகக்கூடாது. உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை கூட தரலாம், நல்ல மேன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தரலாம். அப்பொழுது நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்க்க வேண்டியவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்க வேண்டிய சமயத்தில் கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். இன்றைக்கு ஜனங்களை எல்லாம் பார்க்கும்போது, அவங்க கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது, கர்த்தரை மேன்மைப்படுத்தும் போது தெய்வத்தை நோக்கி பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் மறந்து போச்சு. அருமையான தேவ ஜனமே, தெய்வத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நீங்களும் நானும் மனம் மகிழ்வதற்கு ஆண்டவர் உலகத்தில் எத்தனையோ ஆசிகளை நம்மளை அனுபவிப்பதற்கு தேவன் நம்மை அனுமதித்திருக்கலாம், இல்லை என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கலாம். ஆனால் ஆசீர்வாதத்தை மண்ணுக்குள்ள, ஆசீர்வாதத்தை மண்ணை நோக்கி பார்ப்போமானால் ஒரு நாள் விண்ணுலகை நோக்கி நம்ம பயணிக்க முடியாது. பாடல் பாடுகிறோமே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் என்று பாடுகிறது போல தெய்வத்தை நோக்கி பார்க்கணும். ஒரு நாள் கூட இம்மைக்காக உலகத்தை நோக்கி பார்த்துறாதீங்க, இம்மை அழிந்து போகிற காரியத்தை நோக்கி பார்த்துறாதீங்க. அவரை நோக்கி
நோக்கி பார்க்க வேண்டிய நேரத்தில் அவரை நோக்கி பாருங்க. இன்னைக்கு கூட எத்தனை பேர் தெய்வத்தை அடிக்கடி நோக்கி பார்த்தீங்க? நோக்கி பார்க்கறதுனா காலையில் மட்டும்தான் ஜெபமா, மத்தியானம் மட்டும்தான் ஜெபமா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம்? அப்படி அல்ல. எப்பொழுதெல்லாம் உங்கள் இருதயம் தெய்வத்தை நோக்கி உறவாடுவதற்கு உங்கள் ஆசை கொள்கிறதோ, எப்பொழுதெல்லாம் தெய்வத்தை நோக்கி பார்க்கிறதுக்கு உங்கள் இருதயம் ஏக்கம் கொள்கிறதோ, அப்பெல்லாம் தெய்வத்தை நோக்கி பார்க்க வேண்டும். தெய்வத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள். தெய்வத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தில் செழித்திருப்பார்கள். ஏன் சில நேரத்தில் உயர்த்தப்படாமல் இருக்கிற காரணம் என்ன? வெண்கல சர்ப்பமாகிய உயர்த்தப்பட்ட அந்த தேவாதி தேவனை, அந்த மனுஷகுமாரனை, நமக்காக பாவமாகி சாபமாகி சிலுவையில் அந்த கேடு அலங்கோலம் அடைந்த அந்த தெய்வத்தை அநேக நேரத்தில் நோக்கி பார்ப்பதற்கு தவறினதுனாலே நம்முடைய வாழ்க்கை இன்னும் அடுத்த படிக்கு நேரே செல்லாமல் இருக்கிறது. அழகாய் ஆண்டவர் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார். நீ பார்க்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. அது என்னவென்றால், உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமாகி என்னை நோக்கி பார். அப்படின்னா சிலுவையை நோக்கி பாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தருகிறார். நிறைய பேர் தெய்வத்தை நோக்கியே பார்க்குறதே இல்லை. அவர் நம்மளை நோக்கி பார்க்க மாட்டாரான்னு தான் ஒரு கூட்ட ஜனம் ஓடிட்டு இருக்குது. அன்னைக்கு பர்த்திமை என்கிற ஒரு குருடன் நின்று தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். அவனுடைய இருதயத்தின் வாஞ்சையை அறிந்து கர்த்தர் நின்று அவனை திரும்பி பார்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த தான் செஞ்சுருக்கணும். இயேசு தான் என்ன பார்க்கணும், நான் அவரை பார்க்க மாட்டேன். ஏனென்றால் அவர் அல்லவா தெய்வம், அவர் தான் என்ன பார்க்க. இல்லை தெய்வ பிள்ளைகளே, இவ்வளோ தூரம் நம்மளை சத்தியத்தில் வளர்த்துட்டாரு, இவ்வளோ தூரம் நமக்கு நல்ல வசனமாகிய மன்னாவை கொடுத்து ஆதரிச்சுட்டு வந்தார். இந்த ஜனங்கள் ரொம்ப மதீனமான ஒரு காரியத்தை செஞ்சாங்க பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் மன்னாவை பார்த்தாலே இவங்களுக்கு கோபம் வந்துடும். ஏன்னா 40 வருஷமா அதையே சாப்பிட்டு 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 அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. நான் சொல்கிறேன், மன்னா மேலே நமக்கு நம்பிக்கை வேண்டாம். மன்னாவை பார்க்காதீங்க, கானானை பாருங்கன்னு தான் சொல்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அப்பப்போ தேவை சந்திக்கப்படுகிற மன்னா வச்சு இன்னைக்கு மன்னா தருவாரா, இன்னைக்கு மன்னா தருவாரா, மன்னானா சாப்பிட்றத மட்டும் நான் சொல்லலை, அன்னன்னைக்குரிய தேவைகள் சந்திக்கப்படுறத சொல்கிறேன். இதை மட்டும் பார்த்து பார்த்து நின்னீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சோர்ந்து போவீங்க. உங்கள் தேவை சந்திக்கப்படும் போது பாட்டு பாடுவீங்க. உங்கள் தேவை சந்திக்கப்படாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்களில் கண்ணீர் வரும். இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு போகணும், நம்ம வீட்டில் இருந்து கூட நினைப்போம். ஏன் நீங்கள் மன்னாவே பார்க்காதீங்க, மன்னவரை நோக்கி பாருங்க. நம்முடைய லக்கெல்லாம் கானானுக்கு போகணும், அதுக்காக தான் செய்கிறோம், அதுக்காக தான் பயணிக்கிறோம். இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? மன்னாவே பார்த்ததுனால கானானை மறந்துட்டாங்க. மன்னா சாப்பிட்றதுக்கு ஐயத்துலேருந்து கூட்டு வந்தார். இல்லையே, கானானுக்கு கூட்டிகிட்டு போவேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உனக்கு தருவேன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தார். அதெல்லாம் மறந்துச்சு. இந்த மன்னாவை பார்த்து பார்த்து ஆரோனுக்கு விரோதமா, மோசைக்கு விரோதமா, தெய்வத்துக்கு விரோதம் முறுமுறுத்து வழியில் செத்து ஜனங்கள் விழுந்துட்டே வர்றாங்க. கானானுக்குள்ள போனது 2 பேர். அடிக்கடி உங்களோட சொல்லியிருக்கிறேன், மோசை கூட போல, யோசுவாவும் காலை தவிர ஒருத்தர் கூட போகல. ஏன் தெரியுமா? நோக்கி பார்க்க வேண்டியவரை நோக்கி பார்க்க தவறினாலே இந்த மதீனமான காரியத்தை நீங்களும் நானும் செய்யாதபடி இனி வருகிற நாட்களிலே நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு தெய்வத்தை நோக்கி பார்த்து அவரிடத்திலிருந்து வந்து வருகிற தயவையும் இரக்கத்தையும் அவரிடத்தில் வந்துகிற பாவ மன்னிப்பையும் பெறுவோமானால் நிச்சயமாக இந்த ஆண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11-12 வசனம். அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரதியட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இதில் வாசிக்கிறோம், ஆண்டவர் 10ஆம் வசனத்திலேருந்தே சொல்கிறார். இந்த அதிகாரம் இந்த வாசிக்கும் போது ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருக்கும் எனக்கு. ஏன் தெரியுமா? மோசே மரிச்சிட்டார். அப்படி மோசையுடைய மரணத்தை என்னால் ஈஸியாக அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிட முடியல. வேதம் முழுதும் நிறைய மரணங்களை பதிவு பண்ணியிருந்தாலும் இந்த பரிசுத்தவானாகிய தீர்க்கதரிசியாகிய இந்த மோசையுடைய மரணம் என் இருதயத்தை அடிக்கடி அங்கலாய்ப்பதுண்டு. இதை வாசிக்கும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என் கண்கள்லேருந்து கண்ணீர் வரும். என்னமோ என் மோசை இன்னைக்கு தான் மரித்த மாதிரி. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மோசை 120 வயசில் மரிக்கிறாரு, நல்ல பலனோடு மரிக்கிறாரு, நல்ல சுகம் இருக்குது, நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரு. நீர் மலையில் ஏறு, பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறுன்னு ஆண்டு சொல்கிறாரு. இப்போ ஏறிட்டாரு மோசே. வேதம் சொல்லுகிறது, அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கும். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. ஒரு மரணம் கூட கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரிச்சானா? ஓ, அந்த வார்த்தை எவ்வளோ மகிமையாய் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம உயிரோடு இருக்கிற நாட்களிலேயே கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறது இல்லையே. ஆனால் அந்த அப்போஸ்தலனை பாருங்க, அந்த தீர்க்கதரிசியை பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரிக்கிறான். கர்த்தர் நீங்களும் நானும் கூட ஒரு நாள் மரணத்தை சந்திக்கணும். நம்முடைய மரணங்கள் கூட இப்படி மகிமையாக இருக்குமானால் அது தேவனுடைய நாமத்திற்கு
மகிமையாய் வரப்போகிற சந்ததிக்கு சாட்சியா இருக்குமே. இவன் பிஸ்காவின் கொடுமுடியில ஏறுறான். எதுக்கு ஏற சொன்னார் தெரியுமா? மரிக்கிறதுக்காக ஏற சொல்றாருங்க, வாழ்கிறதுக்காக அல்ல, மரிக்கிறதுக்காக ஏற சொல்ல. மோசே நீ அங்க ஏறு, நீ அங்கேயே மறிச்சிருவ அப்படிங்கிறாரு. நம்ம ஏறி போகும்போதே ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருப்போம். ஐயோ மரணம் இன்ன நாளில் வரும் என்று நமக்கு தெரியாதனால தான் சந்தோஷமாய் தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இப்போ இந்த மலையில ஏறும்போது கூட அந்த தீர்க்கதரிசியாக மோசே நம்பிக்கையோடு ஏறுகிறார். மரணம்னு தெரியும், மறிக்க போறோன்னு தெரியும். ஏனென்றால் அவருக்கு மரணம் ரொம்ப பெருசா அவருக்கு சலனத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஏன் தெரியுமா? உயிரோடு வாழும்போதே மகிமையின் தெய்வத்தையே தரிசித்து பழக்கப்பட்ட மோசைக்கு அந்த மகிமையின் தேவனோடு சேர்ந்து வாழ்வதற்கு தயக்கமே இருந்திருக்காது. அதனால தான் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறும்போது ஒரு சின்ன பிள்ளைக்கு மேப்பு போட்டு காண்பிக்கிறது போல, ஆண்டு நீ அங்கே பாரு, இங்கே பாரு, இதுதான் கானான் என்று சொல்லி அவர் ஸ்கெட்ச் போட்டு காண்பிக்கிறது போல காண்பிக்கிறார். ஆனாலும் ஒரு வேதனை உண்டு. மோசே கானானை பார்த்தாரே தவிர கானானுக்குள்ள அவர் போக முடியல. அது ஏனென்றால் தெய்வமே அதை அனுமதிக்கலை. இப்போ ஆண்டவரே அடக்கம் பண்ணிட்டாரு. அவருடைய பிரேத கல்லறையை குழிய யாருமே பார்க்கலன்னு சொல்லியும் வேதம் பதிவு பண்ணப்படுகிறது. ஏன்னா இங்கே வாசிக்கிறோம், முதல்ல சொன்னேன் தெய்வத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி. ரெண்டாவதாக இந்த மோசையாகிய ஊழியக்காரனை பார்க்கும்போது, இவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அவர் செஞ்ச அற்புதம், அடையாளம், அவர் செஞ்ச கிரியையெல்லாம் பார்த்தா தெய்வமே சொல்றாரு, இனி இப்படிப்பட்ட ஒரு மோசே இதுக்கு முன்னும் எழும்பினதில்லை, இதுக்கு பின்னும் எழும்புற, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது என்று வேதம் தீர்க்கமான ஒரு வார்த்தையை பதிவு பண்ணி இருக்கிறது. இந்த வார்த்தையை வாசித்து என் அழுகை நான் அடக்குவதற்கு அநேக நேரங்கள் ஆனது. அப்பா, இனி மோசையை பார்க்க முடியாதா இந்த உலகத்தில்? நாங்கள் எவ்வளவு கதறினாலும் மோசைகள் எழும்ப மாட்டார்களா? எவ்வளவு தீர்க்கமாக இந்த வார்த்தை பதிவு பண்ணப்பட்டிருக்க, இனி எழும்பவே முடியாது அப்படின்றாரு. மோசையை போல தேவனோடு முகமுகமாய் பேசின ஒரு தீர்க்கதரிசியை இனி உலகத்தில் எழும்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம மோசைக்கள் எழும்பட்டுன்னு சொல்லி ஜெபிச்சு அந்த ஜெபம் கேட்கப்படுமோ கேட்கப்படாதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து போகிறேன், மோசை மாதிரி எழும்ப முடியாது தான் வேதமே சொல்லிட்டு. ஆனால் மோசைக்கு இருந்த தாகம் நமக்கு இருக்கலாம்ல, மோசைக்கு இருந்த வாஞ்சை நமக்கு இருக்கலாமே, மோசைக்கு இருந்த பெருமூச்சு நமக்கு இருக்கலாமே, மோசைக்கு இருந்த ஊழிய பாரம் நமக்கு இருக்கலாமே. மோசையை போல தேவனோடு பேசுவதற்கும், அடிக்கடி கண்மலையில் வந்து நின்று தேவனை முகமுகமாய் தரிசிப்பதற்கும் ஏக்கம் கொள்கிற ஒரு தேவஜனமாய் ஏன் நாம் மாறக்கூடாது? மோசை மாதிரி எழும்ப முடியாது, உண்மை. அது நானாக இருந்தாலும் என் சந்ததியாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் எழும்பவே முடியாது என்று வேதம் சொல்லிவிட்டது. அதனால எழும்ப முடியாது. ஆனால் அந்த தாகத்தையும் அந்த வாஞ்சையும் பெற்று ஏன் மோசையை போல நீங்களும் நானும் கதறக்கூடாது? முட்செடியில் எழுந்து நின்று மோசையே மோசை என்று கூப்பிட்ட அந்த ஒரே வார்த்தைக்கு, அந்த உன்னதமான தெய்வத்துக்கு, அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவராய் இருக்க மனமில்லாமல் புறப்பட்டு வந்தாரே. நான் இதை வாசிக்கும் போது நினைத்தேன், இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அழகுள்ளவருங்க, கொள்ளை அழகுள்ளவர். அதனால தானே பார்வோன் குமாரத்தி அந்த நாணல் பெட்டியை திறந்து பார்க்கும்போது அழகுள்ள பிள்ளை என்று கண்டல்லவா ஒழித்து வைத்தாள். இவ்வளவு அழகு, கோல நீட்டினா செங்கடலே ரெண்டா பிரியுது. எவ்வளவு அதிகாரம், எவ்வளவு ஆளுகை, எவ்வளவு தீர்க்க தரிசனம். கர்த்தரே வந்து நின்று பேசிட்டு போறார். இவர் பேச அவர் பேச, அவர் பேச இவர் பேச, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாவே மாறிட்டாங்க. இவ்வளவுலாம் வரம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி முட்செடியில மோசே என்று கூப்பிட்ட ஒரு சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வந்தார். நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? முட்செடியில் எழுந்து என்று பேசினால் எப்படி ஆண்டவரை கீழ்ப்படிவோம்? ஒலிவ மரத்திலிருந்து என்னோடு பேசும் என்று நாம் கேட்டிருந்திருப்போம். ஆனால் அந்த தேவ ஊழியரை பாருங்கள், இவ்வளோ பொறுமை, எவ்வளோ சாந்தம், எவ்வளோ தயவு, எவ்வளவோ கீழ்ப்படிதல், எவ்வளவோ நற்குணம். ஐயோ, மோசை குறித்து தியானிக்கும் போது என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரியாய் வடிந்து கொண்டே இருந்தது. ஆண்டவரே, நாங்கள் கூட மோசையை போல மாற மாட்டோமா? மோசைக்கு இருந்த அந்த ஆத்ம பாரமும் என் ஜனத்திற்காக பரிந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறா, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கி போடும், என் ஜனங்களை மன்னியும் என்று கதறினாரே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட மோசைக்களாய் நாங்கள் மாற மாட்டோமா? எங்கள் சந்ததி மாறாதா? அப்படிப்பட்ட கிருபையை எங்கள் சந்ததி தவற விட்டு விடுமோ என்று சொல்லி நான் அதிகமாய் அழுதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் மோசை மாதிரி எழும்ப முடியாது என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் அந்த மோசைக்கு இருந்த தாகம் நமக்குள் வரட்டும். எவ்வளவோ வரம் பெற்ற மோசை, சரித்திரம் சொல்லுகிறது 35 லட்சம் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போயிருப்பார். ஆனால் இத்தனை ஜனங்களை வழிநடத்துவதே எங்களுக்கு சிரமமாக இருக்கும்போது, இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களின் பாரத்தையும் நுகத்தையும் தனி மனிதனாய் ஏற்றவன் நடத்தி கொண்டு போயிருக்கும் போதும், தெய்வம் கூப்பிடும் போதெல்லாம் ஒரு பைத்தியக்காரனை போல சீனாய் மலையில் ஏறு என்று சொல்லும் போது ஏறவும், சீனாய் மலையிலிருந்து இறங்கு என்று சொல்லும் போது இறங்கவும், ஜனங்களோடு பேசு என்று சொல்லும் போது பேசவும், ஜனங்களுக்கு தீர்க்க தரிசன உரை என்று சொல்லும் போது உரைக்கவும், கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்படி கீழ்ப்பட்டிருந்த ஒரு மோசையை போல நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் எதிர்பார்க்கிறார்.
கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்ப்படுகிற பிழையாமை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மை உத்தமாய் செயல்படுகிற கீழ்ப்படுகிற மோசைகளை கர்த்தர் நம்முடைய சபைகளில் எழுப்புவாராக. அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள பிள்ளைகள் எழும்புவார்களாக. அப்படிப்பட்ட தாகமுள்ள சந்ததியாய் நம்முடைய சந்ததி மாறட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு மோசைக்காக ஒரு தாய் எவ்வளோ வைராக்கியமாய் செயல்பட்டதுனால அந்த மோசே நைல் நதியில் தப்பு வைக்கப்பட்டான் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நான் மோசையின் தாயை குறித்து நான் பேச போறதில்லை. அந்த மோசே அரண்மனையில் வளர்க்கப்பட்டவன், தாயிட்டிருந்து வளர்க்கப்படாத ஒரு மோசே. அரண்மனையில் வளர்க்கப்பட்டாலும் அந்த மோசே என்கிற குழந்தை தெய்வமே வளர்த்ததுனால, தெய்வ போதனைகளிலே வளர்த்ததுனால கொஞ்ச நாள் தான் தாயிட்ட வளர்ந்தாரு. அப்பவுமே தாய் சொல்லி கொடுத்துட்டாங்க, மகனே யாராவது கேட்டா பார்வோன் குமாரத்தின் மகன் நீ சொல்லக்கூடாது, அது உனக்கு அருவருப்பா இருக்கணும்னு சொல்லி, நீ தெய்வத்துக்காக பாடுபடுவதற்கு தான் உன்னை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி பிஞ்சு குழந்தையா இருக்கும் போதே ஊழிய தாகத்தையும் ஊழிய பாரத்தையும் அந்த தாய்ப்பாலோடு சேர்த்து ஊட்டி ஊட்டி வளர்த்ததுனாலே தரிசனம் பெற்ற ஒரு மோசையாய் மாறினார். சரித்திரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, முழு வேதத்தை வாசித்து பார்க்கும்போது எந்த ஒரு நபருக்கும் தெய்வம் அடக்காராதனை நடத்தினது இந்த மோசையை தவிர. அப்போ இந்த மோசே இந்த தெய்வத்துடைய உள்ளத்தை எவ்வளவு கவர்ந்திருக்கிறார். முதலாவது சொன்ன தெய்வத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று, இரண்டாவது இந்த ஊழியக்காரனை நோக்கி பார்க்கும்போது நம் பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஊழியக்காரனை நோக்கி பார்த்து தெய்வத்தை நோக்கி பார்க்காமல் இருந்து விடாதீர்கள். நான் மோசே என்கிற ஊழியக்காரனை பார்க்கும்போது அவரிடத்திலிருந்து சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுக்கு இன்றைக்கு நேரம் இருக்கும், ஆனால் வீட்டில் போய் கொஞ்சமாவது மோசையை தியானித்து பாருங்கள். நான் இது விளக்கமாய் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த மோசையுடைய சாந்த குணம், அவன் சான்று சொல்றார், மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். அவன் பெருமை பாராட்டுவதற்கு அவனுக்கு அநேக ஸ்தானங்கள் இருந்தது. தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானுமாயிருந்தால் கொஞ்சம் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய தெரிஞ்சால் எத்தனையோ நேரத்தில் மேன்மை பாராட்டி விடுகிறோமே. எந்த இடத்திலும் தன்னை தாழ்த்தி விட்டு கொடுத்து, ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் அவ்வளோ முறுமுறுக்கிறாங்க. ஓடி போய் ஆசரிப்பு கூடாரத்தில் முன்னால் போய் விழுவார் பாருங்க. ஐயோ, அதை வாசிக்கும் போது என் இருதயம் நொறுங்கி போவதுண்டு. ஆண்டவரே, இந்த பரிசுத்தவானுக்கு எப்படிப்பா இந்த பொறுமை? நம்ம சபையில் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நமக்கு பொறுக்க மாட்டேங்குதுல. என்னை பார்த்து கேட்டுட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோமே தேவ பிள்ளையே. நம்ம சுயம் உடைக்கப்படாதானே இது காரணம். நம்ம மோசையை பாருங்க, அவர் ஒரு வார்த்தையும் கேட்காம சில இடத்துல வஸ்திரங்களை கிழித்து கொண்டு பைத்தியக்கார மாதிரி நிற்கிறாரு. அதனால தான் சொல்றாரு, இனி மோசையை பார்க்க முடியாது, இனி மோசையை பார்க்க முடியாதுன்னு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால மோசையுடைய குணங்களுக்காக நம்ம வாஞ்சிக்கலாமா? ஆண்டவரே, எங்க சந்ததியும் நாங்களும் மோசையுடைய குணநலன்களை பெற்று ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய மோசைகளா எங்களை மாற்றும் என்று கேட்போம். மூன்றாவதாக 2 சாமுவேல் 3:35. பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறு எதையாகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். இதில் வாசிக்கிறோம், தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இதில் நம்ம தாவீதை குறித்து வாசிக்கும் போது, அப்னேர் என்கிற சவுலின் படைத்தலைவன் செத்து போனான், மதியினமாக மறிச்சிட்டான். ஆனால் இந்த அப்னேர் ஏதோ ஒரு விதத்தில் இந்த தாவீதுடைய உள்ளத்தை கவர்ந்திருக்கிறான். உரியா மறிச்சது கூட தாவீது தான் காரணம். அப்போ கூட தாவீது அழலை. ஆனால் இந்த அப்னேர் மறிச்சது இந்த தாவீதுடைய உள்ளத்தை ஏதோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அதனால ஒரு துன்மார்க்கர் மடிகிறது போல மடிஞ்சிட்டியே, உன் கைகளும் கால்களும் கட்டப்படாமோது நீ மடிஞ்சிட்டியேன்னு சொல்லி ரொம்ப அழுறாரு. முன்னுள்ள வசனங்களை வாசிக்கும் போது, பாடைக்கு பின்னால சென்றான் தாவீது என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு பெரிய ராஜா ஒரு அடக்க ஆராதனையே போய் அந்த சவப்பெட்டிக்கு பின்னால போய் ஒரு அடக்க ஆராதனை நடத்திட்டு வர்றாரு. இது காலையிலே அடக்கம் பண்ணிட்டாங்க போல தெரிகிறது. அப்போ ஜனங்கள் சொல்றாங்க, ராஜாவே, இன்னொரு சாயங்காலம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் இருக்குது, அதனால நீ சாப்பிடும், பொழுது இன்னும் இருக்குதுல்ல, நீ சாப்பிடும் என்று அவருக்கு முன்பாக போஜனத்தை கொண்டு வைக்கிறாங்க. அவன் ராஜா சொல்கிறாரு, இன்னும் சாயங்காலம் வருகிற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன், நான் போஜனத்தை ருசி பார்க்கவே மாட்டேன். அப்படி பார்த்துட்டேன்னா தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர்னு சொன்னார். மூன்றாவது, முதல்ல சொன்னேன் தெய்வத்தை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவதாக முற்பிதாக்களை நோக்கி பார்க்கணும். அதுக்கு தான் ஒரு அடையாளமாக மோசையை சொன்னேன். மூன்றாவதாக நல்லதை கவனித்து பாருங்கள், நல்ல காரியங்களை கவனித்து பாருங்கள். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, இது ஜனங்களின் பார்வைக்கு ஏற்றதாக இருந்துச்சான். ஜனங்கள் அதை கவனித்து பார்த்தாங்களா? யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ராஜாவை கவனித்து பார்க்குறாங்க. ஓ, நம்ம ராஜா ஒரு அப்னேர் இறந்து போனாங்கிறதுக்காக ஏற்கனவே யுத்தத்தில் கூட்டமாக ஜனங்கள்லாம் மறிச்சாங்க அந்த காலத்தில். அப்போல்லாம் கவலைப்படாத ஒரு ராஜா இந்த அப்னேருடைய மரணம் ராஜாவுடைய இருதயத்தை துக்கப்படுத்தினதுனால ராஜா சாப்பிட மாட்டேங்கிறாரு. உடனே இந்த ஜனங்கள் கவனிச்சுட்டு சொல்கிறாங்க, இது அவங்க பார்வைக்கு நன்றாக தெரிஞ்சிச்சான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் நம்மளை கவனிக்குதுங்கிறத மறந்துடாதீங்க.
2 கண்ணால் நம்ம உலகத்தை பார்க்குறோம், 1000 கண்ணு நம்மளை பார்த்துட்டே இருக்கு. நம்ம நினைக்கிறோம் அங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம், யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம்ல. இல்லை இல்லை, ஒரு தெய்வத்துடைய 7 கண்களும் நம்மளை நோக்கி இருக்கிறது. அது ஒரு பக்கம். உலக ஜனங்களும் கூட நம்மளை பார்க்காட்டா கூட நம்மளை கவனிக்கிறாங்க. உங்கள் பிள்ளைங்க கூட உங்களை பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? பிள்ளைங்க கூட உங்களை பார்த்தே வளர்றாங்க. நிறைய மதீனமான பாடத்தை பிள்ளைங்க யார்கிட்டருந்து கற்றுக்கிறாங்க தெரியுமா? அம்மாட்ட இருந்து, அப்பாட்ட இருந்து, தாத்தாட்ட இருந்து, பாட்டிட்ட இருந்து, உறவுகள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிறாங்க. நம்ம மாத்திரம் பக்தியுள்ள சந்ததியாக இருந்திருப்போனா நம்மகிட்ட இருந்து நம்முடைய பிள்ளைகள் நல்ல பாடத்தை கற்றுக்கிடுவாங்க. நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறோன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம யாருமே கவனிக்கலை, யாருமே பார்க்கல நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, உலகத்தை ஜனங்கள் கவனிக்கிறத விட வேதத்தை தூக்குன நம்மளை ரொம்ப கவனிக்கிறாங்க. அதனால தானே சில நேரத்தில் சொல்கிறாங்களே, நீங்கள்லாம் சில நேரம் சண்டை போட்டிங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே சொல்லி கூட நீங்கள் கேள்விப்படுங்க, நீலாம் சர்ச்சுக்கு போறியாக்கும், நீலாம் வேதத்தை தூக்குறியாக்கும், நீலாம் வேதக்காரியாக்கும். உலகம் கேட்குதா? கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கே தெரியுது வேதக்காரங்கன்னா இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி வேதம் சொல்லுகிறது, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. அப்போ உலக ஜனங்கள் நம்மளை கவனிக்கிறாங்க, உறவுகள் நம்மளை கவனிக்குது, நம்முடைய பிள்ளைங்க நம்மளை கவனிக்கிறாங்க, இன்னும் சொல்லப்போனால் கணவன் கூட நம்மளை கவனிக்கிறாரு, மனைவி கூட நம்மளை கவனிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிக்கிறாங்க. உண்மைதான். சிலரை பாஸ்டர் கூட யார்ட்டையாவது பேசும்போது நான் கவனித்து கேட்டிருக்கிறேன், என்ன அவங்க கவனிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பாஸ்டர்மா இதை சொன்னாங்க, பாஸ்டர்மா இதை செய்வாங்க, பாஸ்டர்மா இப்படி நடந்துக்கிடுவாங்கன்னு சொல்கிறத நான் கேட்டு, நம்மளை நமக்கே தெரியாது இதெல்லாம் அவங்க நம்மகிட்ட கவனிச்சிருக்கிறாங்களேன்னு பார்த்து நான் சந்தோஷப்பட்ட நாட்கள் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் உங்கள் கணவனும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் செல்ல பிள்ளைகளும் உங்களை கவனிச்சே வளர்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க பார்க்குறாங்க, நீங்கள் எதை பார்க்குறீங்க பார்க்குறாங்க, செல்ஃபோனில் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறீங்க பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்க. இப்போ பாப்பா குட்டி பாப்பா இருக்கிறா, அவள் எழுதிட்டே இருக்கிறா, வீட்டில் போய் பாஸ்டர் என்ன பேசுறாங்க நிச்சயமா சொல்ல 2 வார்த்தை சொல்லும். அது ஏன் தெரியுமா? அது கவனிக்காத போது இருந்தாலும் காதுக்குள்ள அது போய்கிட்டே இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா சாப்பிடாம இருந்தது ஜனங்களுக்கு நல்ல காரியமா தெரிஞ்சிச்சான். எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார் இந்த ராஜா, ஒரு அப்பனேர் இறந்துட்டாருன்னு சொல்லி ராஜ போஜனம், நம்மளை மாதிரி சாம்பார் ரசம் வச்சு அவர் சாப்பிட்ருக்க மாட்டார். ராஜ போஜனத்தை கொண்டு ராஜாவுக்கு முன்பாக வச்சாலும் தாவீது சொல்றாரு, சாயங்காலம் வரைக்கும் எனக்கு வேண்டாங்கிறாரு, ருசி பார்க்க மாட்டேங்கிறாரு. பாவத்தை ருசி பார்த்துறாதீங்க, சாபத்தை ருசி பார்த்துறாதீங்க, உலகத்தை ருசி பார்க்க. உலகம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஜெபம் ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். உபாஜபத்துக்கு வர்றதுன்னா அதை விட ரொம்ப வேப்பங்காய் மாதிரி கசக்கும், அதெல்லாம் கசக்கத்தான் செய்யும். ஆனால் ஷாப்பிங் போகிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கல்யாண வீட்டில் போய் நிற்கிறது ரொம்ப இனிப்பாக இருக்கும், தேனை மாதிரி தித்திக்கும். நோ 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 நோ, வேண்டாம், ருசி பாத்திராதீங்க. அது உங்கள் வாய்க்கு வேணா ருசியாக இருக்குமே ஒழிய அது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கசப்பாக மாறிடும், டேஞ்சராக மாறிடும். தேவ சமூகத்திலிருந்து எச்சரிப்பாக சொல்கிறேன், ருசி பார்க்க வேண்டியது தெய்வத்தை தான் ருசி பார்க்கணும், சபையில் இருக்கிற ஆராதனை தான் ருசி பார்க்கணும், தேவ சமூகத்தை தான் ருசி பார்க்கணும். ருசி பார்க்கக்கூடாத இடங்கள் நின்று சில இடத்துலலாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு போட்டிருப்பான். இது அந்த ஏரியாவுக்குள்ளே நம்மளை விட மாட்டாங்க, அது கட்டுப்படுத்தப்பட்ட ஏரியா, அதுக்கு மேலே நீங்கள் போகவே முடியாது. இப்போ கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே போலீஸ் நின்று அடைச்சி வச்சுருந்தான். ஏன்? இது கொரோனா அதிகமாக பீக்கில் இருந்த நேரம், அது ரொம்ப பரவிட்டு இருக்குது, இங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரான். அந்த கட்டுப்பாட்டை மீறி போனோன்னா அவன் நம்மளை கைவிட்டுருவான், உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிடுவான். அது மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. வாழ்க்கைங்கிறத லேசுன்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கை அப்படி. இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மணலில் வீடு கட்டும், 2 பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா வீட்டை அடிச்சு போட்டு டாட்டா பை அப்படின்ட்டு ஓடிடும், நாளைக்கு வரும் திரும்ப வீடு கட்டும். நோ நோ நோ, உங்கள் வாழ்க்கை அப்படி இல்லை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இல்லை. ரொம்ப கிரமமாக வாழணும், ரொம்ப சிரமம் எடுக்கணும். தேவ சமூகத்தில் ராத்திரி சிலர் விழுந்து கிடக்க வேண்டியது வரும். ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்வேன், ஆண்டவரே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் எனக்கு தூங்க வைங்க போதும் ஆண்டவரே. இல்லைன்னா எனக்காவது ரொம்ப டயர்டாக இருந்தால் ஒரு 4 hours தூங்கிக்கலாம் போதும் ஆண்டவரே. உலகத்தான பாருங்க ஓடி ஓடி உழைக்கிறேன். ஜப்பான் தேச ஜனங்கள்லாம் தூக்கத்துக்கு முதலிடமே கொடுக்க மாட்டாங்களா, அதனால தான் ஜப்பான் தேசம் இன்னைக்கு முன்னேறி இருக்குது. எதை பார்த்தாலும் மேட் இன் ஜப்பான் போட்டிருக்குது. ஏன்? அவன் அவ்வளவு தொழில்நுட்பத்தில் வளர்ந்துட்டு இருக்கிறான். நம்ம இந்தியாக்காரங்களை பாருங்க, இன்னும் ஆவிக்குரிய ஜனங்களை பாருங்க, 8 மணி நேரமே காண மாட்டேங்குது நிறைய பேருக்கு. 7 மணிக்கு தூக்கம் தான், 8 மணிக்கு தூக்கம் தான், 10 மணிக்கு தூக்கம் தான், லீவு கிடைச்சா அதை விட தூக்கம், 24 hours தூங்கிக்கிட்டே இருந்தா இன்பமா இருக்குதுல்ல. சோம்பேறியே, நீ எப்பொழுது உன் படுக்கை விட்டு எழுந்திருப்பா என்று கர்த்தர் கேட்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப சிரமமா வாழ வேண்டியிருக்கிறது, கவனம் கொடுத்து வாழ வேண்டியிருக்கிறது. ஒரு ராஜா சாப்பிடாம இருந்ததை ஜனங்கள் கவனிச்சிருக்கிறாங்க. ஒரு ராஜாவை மட்டும் கவனிக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது, வேலை செய்யற இடத்துல உங்களை கவனிக்கிறாங்க. அதனாலதான் சில இடத்துல மறைமுகமாக CCTV கேமரா பொருத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறான். ஏன் தெரியுமா? அப்படி கேமராவை பொருத்தினாலாவது நீ நல்லா வேலை செய்வியான்னு பார்க்கறதுக்கு தான் கேமரா பொருத்தி வச்சிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளை கவனிக்கிறதுக்கு கேமரா ஒன்றும் தேவையில்லை, அவருடைய கண்களே கேமரா கண்கள். எங்க போனாலும் அந்த தாவீது எழுதுகிறா, பூமியின் தாழ்விடங்களை போனாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் வானத்தில் செட்டைகள் அடித்து எழும்பினால் நீர் அங்கே இருக்கிறீர் என்று சொல்லானே. ஒரு ராஜா சாப்பிடாம இருந்ததை ஜனங்கள் பார்த்து
பார்த்து இது நல்ல காரியம்னு சொல்லி கவனித்து பார்த்தாங்கன்னா உலகம் உங்களையும் என்னையும் கவனிக்கிறது என்பதை மறவாதபடி, உங்கள் பேச்சை கவனிக்கிறது, நீங்கள் உடை உடுத்துகிற விதத்தை கவனிக்கிறது, உங்கள் நடக்கையை கவனிக்கிறது, உங்கள் குடும்பத்தை கவனிக்கிறது, எல்லாவற்றையும் கவனிக்கிறது. அதனால இதுவரைக்கும் இந்த சத்தியம் தெரியலனா இனி பயத்தோடு வாழணும். தண்ணி பிடிக்கிறதுக்கு போய் ஒரு குடத்தை வச்சுட்டு பைப்பில் நின்னாலும் வார்த்தையில் ரொம்ப கவனம் வேணும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக யாரும் பேசினாலும் கவனம் வேணும். சபையில் உங்களுக்கு விரோதமாக யார் பேசிட்டாலும் பேசிட்டு போட்டும் பரவாயில்ல, அதில் கவனம் வேணும். ஊழியக்காரங்களோட பேசுகிற விதத்தில் கவனம் வேணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் வேண்டும். உங்கள் குடும்பத்தை நடத்துறதுல கவனம் வேண்டும். உலகம் நம்மளை கவனிக்கிறது. ஒரு சின்ன விஷயத்தில் கூட தேவனுடைய நாமத்தை தூசிப்பதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. இவளா சே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்மளை மட்டும் இல்லைங்க, நம்ம தெய்வத்தை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதுக்கு தானே இவ்வளோ பார்த்து பார்த்து வாழ. நம்மளை ஏற்றுக்கொண்டா தான் நம்ம தெய்வத்தை ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல. அநேக பேர் கிறிஸ்தவர் என்று பேரில் தான் கிறிஸ்தவம் இருக்கிறதே ஒழிய கிறிஸ்து இல்லாத இருக்கிறார். அப்படியெல்லாம் தேவநாமத்திற்கு தூசிப்பாய் நீங்களும் நானும் நடக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுத்து, கொஞ்சம் சகித்து தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்குகிற தெய்வ ஜனங்களாய் நாம் மாறுவோம். 4வதாக பார்க்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நாட்களில் சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு, அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போம். இல்லை பார்க்கிறோம், தேசத்தை பார்த்தா 4வதாக தேசத்தை பார்க்கணும். தேசத்தை பார்த்தா அந்தகாரம் இருக்குது, இருள் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு. இதை ரொம்ப விளக்கமாக சொல்லுது, நேரம் இல்லை, சாட்டாக சொல்லிட்டு போகிறேன். தேசத்தை பார்க்குறீங்களே, தேசத்தில் தானே இருக்கிறோம், இந்திய தேசத்தில் தான் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம். ஆனால் இந்திய தேசத்தில் தமிழ்நாடு என்கிற மாநிலத்தில் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நம்முடைய தேசம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம பார்க்கல, ஆனால் முற்பிதாக்கள் எல்லாம் போராடி விடுதலை பெற்று தந்தாங்க. ஆனால் விடுதலையின் காற்று தேசம் சுவாசிக்குதானா? இல்லவே இல்லை. இந்த இந்திய தேசம் அந்தகாரத்தின் காற்றை சுவாசிக்கிட்டு இருக்கு, இருளின் காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கு, சாபத்தின் காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கு. தேசம் முழுவதும் அந்தகாரம் மூடி இருக்குது. அந்த தேசத்துக்காக பாரப்படுகிற ஜனங்களை தேசத்தில் பார்க்கவே இல்லை. பறந்து விரிந்த இந்திய தேசம், அழகும் ஆஸ்தியும் நிறைந்த இந்திய தேசம், எல்லா வளங்களும் நிறைந்த இந்திய தேசம் இயேசுவை அறியவில்லை என்பதே ஒரு மிகப்பெரிய வேதனை. தேசம் இயேசுவை அறியாதனால தேசம் முழுது இப்படி தேசத்தை பார்த்தால் அந்தகாரமும் இருளும் சூழ்ந்திருக்கிறது என்று ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் வேதனையோடு பதிவு பண்ணுகிறார். தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? இந்த பாஸ்டர்மாக்கு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் தேசத்துக்காக ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? இயேசு வரப்போகிறாரு, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இதோ மேகங்களோடே வருகிறார். அவர் புறப்பட்டாயிற்று, அவர் புறப்பட்டாயிற்று, அவர் புறப்பட்டு வந்துட்டே இருக்கிறாரு. தேசம் ஆயத்தப்படலை. தேசத்தில் விக்கிரக ஆராதனை பெருகி போச்சு. தேசத்தில் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் கூட்டம் பெருகி போச்சு. பிசாசு தனக்கு கொஞ்சம் காலம் உண்டென்று அறிந்து ரொம்ப தீவிரமாக வேலை நடப்பிக்க போயிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தை பார்க்கும்போது கண்ணி நிறைந்த கண்களோடு பாருங்க, புறா கண்களோடு பாருங்க. தேசத்தை பார்க்கும்போது, அருவருப்பை பார்க்கும்போது அப்படியே சாதாரணமாக மேட்டிமையாக பார்த்துட்டு போகவே போகாதீங்க. தேசத்தில் நடக்கிற எல்லா அருவருப்புகளையும் ஜெப குறிப்பாக மாற்றுங்க. எழுதி 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 வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு சின்ன வீடியோவை ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ என் உள்ளத்தை ரொம்ப தொட்டுச்சு. ஏன் தெரியுமா? ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஒரு சாக்கடை போயிட்டே இருக்குது, ஒரு ட்ரைனேஜ் போகுது, அதுக்கு மேலே இந்த இது மாதிரி போட்டு கிரில் மாதிரி போட்டு அதை மறைச்சி வச்சுருக்குறாங்க, உள்ளே யாரும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு நாய் அந்த 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 அதையே சாக்கடையே பார்த்துட்டு இருக்கு. அந்த கிரில் வழியாக உள்ளே பார்க்குது 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 3 நாளாக பார்க்குது, 4 நாளாக பார்க்குது, 5 நாளாக பார்க்குது, பார்த்துட்டே இருக்குது. எல்லாரும் அதை விரட்டி பார்க்குறாங்க, சாப்பாடு போடுறாங்க, பிஸ்கட் கொண்டு போடுறாங்க. நோ நோ நோ, அந்த நாய் நகலவே இல்லை. அதே இடத்துல அப்படியே கீழே குனிஞ்சு இப்படி பார்த்துட்டே இருக்குது. உடனே எல்லாரும் சேர்ந்து தீயணைப்பு துறைக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, இந்த நாய் என்னமோ தெரியல இந்த சாக்கடைக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்குது. உடனே அவங்களும் வந்தாங்க, பார்த்தாங்க. உன்னையுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அதனால போயிட்டாங்க. உடனே எல்லாத்துக்கும் நாய் மேலே கோவம் வந்துட்டு, என்ன இந்த நாய் இது சாக்கடைக்குள்ளே எட்டி பார்த்துட்டு இருக்குது, எதை கொடுத்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்குது. இந்த பிஸ்கட் ஏதாவது கொடுத்தா அந்த சாக்கடைக்குள்ளே கொண்டு போட்டுருது, ஏதாவது சாப்பாடு எது கொடுத்தா அந்த சாக்கடைக்குள்ளே கொண்டு போடுது, நகலவே இல்லை. உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் வந்துருச்சு. உடனே இவங்க ஒரு கேமராவை உள்ளே விட்டுட்டாங்க. தண்ணிக்குள்ளே கூட உள்ளே முங்கி எடுக்கிற கேமரா வந்து சாக்கடைக்குள்ளே விட்டு கேமரா எடுத்தால் உள்ள 4 பூனைக்குட்டிகள் என்னைக்கோ விழுந்து சாகாமல் தத்தளிச்சிட்டு இருக்கதை பார்த்தாங்க. ஓ, அந்த காரியத்தை பார்த்துட்டு நான் ரொம்ப அழுதுட்டேன். ஆண்டவரே, ஒரு நாய்க்கு ஒரு பூனைக்குட்டியை சாக கொடுக்கக்கூடாதுன்னு வைராக்கியம் இருந்திருக்குமாண்ணா? எங்கள் தேசத்தின் ஜனங்கள் தினமும் அழிகிறாங்க ஆண்டவரே, தினமும் சாகுறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அங்கே விமானம் விழுந்துச்சு, இத்தனை பேர் செத்துட்டான், இங்கே ட்ரெயின் கமிச்சு இத்தனை பேர் செத்துட்டான், இங்கே இத்தனை வாலிபர்கள் செத்துட்டாங்கன்னு செய்தியாக தான் வாசிட்டு போனமே தவிர அதை உள்ளத்துக்குள்ளே பாரமாக ஏற்கலை. ஒரு நாய்க்கு தெரியுது ஒரு பூனைக்குட்டியை சாக கொடுக்கக்கூடாதுன்னு. 5 அறிவுள்ள மிருகத்துக்கு அப்படி ஒரு பாரம் இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு
எல்லாருக்கும் ஆத்ம பாரத்தை தரட்டும். தேசத்தை பார்க்கும் போதெல்லாம் கண்ணி நிறைந்த கண்களோடு தேசத்தை பாருங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற கோஷத்தை மறுபடியும் சொல்லுகிறேன். இந்தியா இயேசுக்கு சொந்தமாய் மாறட்டும். இந்தியர்கள் பரலோகத்தை நிரப்புவதிலே இந்தியர்கள் முதலிடம் வகிக்கட்டும். இந்தியாவில் கர்த்தருடைய ஆளுகை வெளிப்படட்டும். நேரமானபடினால அடுத்த பாயிண்ட்டுக்கு போய் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். இதில் பார்க்குற கடைசியாக நம்ம தியானிக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, காலத்தை பாருங்க. முதல்ல சொன்னேன் தெய்வத்தை நோக்கி பாருங்க, ரெண்டாவது ஊழியக்காரனை நோக்கி பாருங்க. அப்படி ஊழியக்காரன்னா அவற்றிலிருந்து கற்றுக் கொடுக்குற நல்ல பாடங்களை. மூன்றாவது நம்மளை கவனித்து பார்க்குறாங்க. அதனால் அதுலேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நான்காவது தேசத்தை பாருங்கன்னு சொன்னேன். ஐந்தாவது காலத்தை பாருங்கள். காலத்தை பாருங்கன்னா இப்போ மணி எத்தனைன்னு பார்க்குறதா? இல்லை, அதை சொல்லலை, அந்த காலத்தை சொல்லலை. நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்போவுமே ரட்சிக்கப்பட்டோம், எப்போவுமே ஞாசனம் எடுத்துட்டோம். எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி தெரியும் நமக்கு தெய்வம் தான் இயேசுன்னு சொல்லி அபிஷேகிச்சார், ஞானஸ்நானம் பெற்றோம், தேவனுடைய நல்ல சத்தியம் நிறைஞ்ச சபையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஊழியக்காரனுடைய உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை இது. எபிரேயர் நிருபத்தை பவுல் எழுதும்போது வேதனையோடு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுகிறாரு. காலத்தை பார்த்தா நீங்கள் எல்லாம் போதகராகவே ஆயிருந்திருக்கணும். அப்படின்னா காலத்தை பார்த்தா நீங்கள் பிரசங்கியாகவே இருந்திருக்கணும். நிறைய பேர் பாஸ்டர்மாவா பிரசங்கிச்சிருக்கணும், நிறைய பேர் பாஸ்டர் மாறி இருக்கணும். அப்படியெல்லாம் நீங்கள் மாறி இருக்கணும். ஆனால் கீழுள்ள வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி இல்லையே, இன்னும் நீங்கள் பாலையே தானே குடிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னைக்கு நான் பலமான ஆகாரத்தை தருவேன், என்னைக்கு ஜீரணிக்கக்கூடிய திடமான ஆகாரத்தை என்னைக்கு தருவேன், இன்னும் நீங்கள் பாலை தான் குடிக்கிறீங்கன்னு ஒரு உண்மையான ஊழியனின் உள்ளத்திலிருந்து வந்த ஆதங்கமான கேள்வி அது. உங்களுக்கு பொறுமையாக உன்னை தாய் போல உங்களுக்கு கற்றுத்தர்றேன், காலத்தை மட்டும் கொஞ்சம் நோக்கி பார்ப்பீங்களா? எப்பமோ உங்களை ரட்சிச்சிட்டார் ஒரு தெய்வம். எதுக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாம் வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ஆண்டவர் மட்டும் இல்லைங்க, ஊழியம் செய்கிற நாங்களும் கூட அதை விரும்புகிறோம். நீங்கள் வளரணும்னு விரும்புகிறோம். 5 மாத பிள்ளைக்கு பால் கொடுத்துருப்போம், 15 வயசு ஆகும்போதும் பாட்டிலில் பால் அடித்து கொடுப்போமா? அப்படி கொடுத்தோன்னா ஒன்று அந்த பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா நம்ம சரியில்லாமல் இருக்கிறோன்னு அர்த்தம். அப்படின்னா தான் அந்த பிள்ளைக்கு பாலை கொடுக்க முடியும். 15 வயசுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்போம், இல்லைன்னா அதுவே ஆகாரத்தை என்ன செய்யும் தேடி அதை எடுத்து சாப்பிட்டு கொண்டு விட. அப்போ ஒரு குழந்தை வளரும் போதே நீங்கள் வளர்ச்சி எதிர்பார்க்குறீங்கல்ல. 8 மாதத்தில் 8 எடுத்து வைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில பிள்ளைகள் 8 மாதத்தில் நடக்காது. 1 வயசுலையும் நடக்கும், சில பிள்ளைங்க 1.5 வயசுல நடக்கும். அது அந்த பிள்ளைகளுடைய கால்கள் இருக்கிற பலத்தை பொறுத்து. அப்போ ஒரு பிள்ளை ஒரு 8 நடத்து வைக்கும்போது அவன் ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ இருக்கிறோம், 4 பேருக்கு ஷேர் பண்ணுறோம். எதுக்கு? சந்தோஷம். என் பிள்ளை இந்த உலகத்தில் காலூன்றி தன் சுயபலத்தில் நிற்க ஆரம்பிச்சிட்டு நீங்கள் கூட சுயபலத்தில் நிற்க ஆரம்பிச்சிருவீங்களா? ஒரு பாஸ்டரை சார்ந்து நீங்கள் வாழக்கூடாது. உங்கள் ஆவிக்குரிய ஜீவி அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஒரு பாஸ்டர்மாவை சார்ந்து உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நீங்கள் விடுவிக்கப்பட்டு அநேகரை விடுதலையாக்கக்கூடிய சத்தியத்துக்குள் நடத்துகிற அளவுக்கு நீங்கள் ஒரு ஊழியக்காரிங்கிற ஸ்தானத்துக்குள்ளே வந்து நின்று கர்த்தரை தரிசிக்கணும். காலத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்க. பவுல் சொன்னது போல நம்ம எல்லாம் என்னைக்கோ நம்ம தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து தேவனுடைய உறவில் வளர்ந்துருந்தோன்னா இன்னைக்கு நம்ம ஜெப வாழ்க்கை துளிர் விட்டுருக்கோம். அநேகரை தேவனண்ட நடத்தியிருக்க முடியும். காலத்தை பார்க்கும்போது நீங்கள் தேவனுக்குள்ள வளர வேண்டிய நாட்கள்னு சொல்லி நீங்கள் அறியணும். இன்னும் முடமுள்ள குழந்தைகளா ஆவிக்குரிய விதத்தில் தவழ்ந்து கொண்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம அழைக்கல. புருஷரை போல ஸ்திரீகளை போல காலூன்றி தேவனுக்காக நிற்க வேண்டிய நாட்கள். கர்த்தருக்குள்ள நான் ஒரு ஸ்தானாதிபதியா நின்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை தைரியப்படுத்துகிறேன். காலத்தை பார்த்தா என்னைக்கோ உங்க ஸ்தானம் மாறி இருக்கணும். இன்னைக்கு நீங்க அழுது புலம்பி இருக்கிற நேரம் அல்ல இது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாக இயேசு சீக்கிரம் வரப்போறார். அதான் யோவான் சொல்கிறார், காலம் சமீபமாயிற்று. ஆண்டரும் சொல்றார் காலம் சமீபமாயிற்றுன்னு சொல்லி, ஊழியக்காரன் சொல்றார் காலம் சமீபமாயிற்று. அதை தான் நானும் சொல்றேன், காலம் சமீபமாயிற்று. இனி நீங்க குழந்தைகள் அல்ல, நீ குழந்தைகள் அல்ல, தேவனுக்கு முன்பாக புருஷரை போல ஸ்திரீகளைப் போல ஆவிக்குரிய வளர்ச்சி பெற்ற தேறினவர்களைப் போல நீங்கள் நிற்க வேண்டிய காலம் வந்தாயிற்று. பார்க்க வேண்டிய விஷயங்களை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1 சொல்லப்பட்டது போல இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டிய நாம் இன்னைக்கு தியானித்த 5 விஷயங்களும் கவனித்து பார்த்து நடப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை கவனமாய் இருக்கும். அநேகருக்கு நம்முடைய வாழ்க்கை பாடமாய் மாறும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.